மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரத்துல யமுனை துறைவனை அப்படின்ற நாமத்தை பத்தி, பெருமாளுடைய நாமத்தை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அடியனுக்கு சேர்ந்த சின்ன விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யமுனை துறைவனை அப்படின்ற பேரை, அதாவது தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்ற பேரை வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு பார்த்தா த லார்ட் ஆஃப் த யமுனா ரிவர் அப்படின்றது தான் எக்ஸாக்ட் டெஃபினேஷன். ஸோ யமுனை துறைவனை டிரான்ஸ்லேட்ஸ் டு த லார்ட் ஆஃப் யமுனா ரிவர். ஸோ இதுலேயே வந்து யமுனை துறைவனை ஷோஸ், அதுலேயே வந்து நிறைய கதைகள் இருக்குது. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் கிருஷ்ண ஸ்டோரிஸ், கிருஷ்ண லீலைகள் இன் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் கிருஷ்ண லீலை வுட் பி கிருஷ்ணா கோயிங் ஃப்ரம் மதுரா டு ஆயர்பாடி. ஸோ when கிருஷ்ணா இஸ் born, அப்போ தான் புதுசு சின்ன குழந்தை, இப்போ தான் பிறந்திருக்கிற குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மதுரையிலேருந்து மதுராபுரியிலேருந்து ஆயர்பாடிக்கு கொண்டு வரணும் வசுதேவர். ஸோ he had to cross the turbulent and deep Yamuna river. ஸோ அதையும் மீறி வசுதேவர் went in and he was almost going to drown. But even so he had Krishna on his head and he was போய் நடக்கலான்னு உள்ள போகிறார். ஸோ அப்போ போகும்போது யமுனைக்கு வந்து பெருமாளுடைய திருவடி ஸ்பர்ஷம் கிடச்சிது. Yamuna was touched by Krishna's திருவடி, and immediately at that time Yamuna got Krishna's தேக சம்பந்தம் வித் அந்த யமுனைக்கு வந்து கிருஷ்ணனோட தேக சம்பந்தம் கிடச்சிது. இதனால் என்ன பண்ணா, யமுனா வந்து ரெண்டாக பிரிஞ்சு வசுதேவர் நடக்கிறதுக்கு she allowed him to walk freely, comfortably, most importantly without any harm to the other side so that he can transfer Krishna to Yashoda. ஸோ இது வந்து இட் ஷோஸ் யமுனா சிக்னிஃபிகன்ஸ் இன் கிருஷ்ண சரித்திரம். என்ன வாட் பார்ட் ஷீ பிளேட் இன் கிருஷ்ண சரித்திரம்ன்ற, நம்மளாம் வந்து ரொம்ப சாதாரண மனுஷர், அவங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால் வந்து கிருஷ்ண சரித்திரத்தில் இருக்காங்க. அர்ஜுனன்ற ஒரு ஆத்மா அப்படின்னு ஒரு கிருஷ்ண சரித்திரத்தில், மகாபாரதம்ன்ற ஒரு இது வந்து கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்குன்ற போது இட் ஹோல்ட்ஸ் அ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். பிகாஸ் அந்த பெருமாளுடைய ஒரு சரித்திரத்தில் இதுவும் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி யமுனைக்கும் ஷி ஹேட் அ பார்ட் டு பிளே இன் கிருஷ்ணாஸ் அவதாரம் அப்படின்றத வந்து அந்த சிக்னிஃபிகன்ஸை இதை காமிக்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், இதனோட சாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, யமுனா ரிவர்ன்றது வந்து we can translate it to as the river of our karma and மாயை and நம்ம என்னோடதுன்னு நினைக்கிறது, ஈகோ, our the materialistic things that we want and need அப்படின்றதுலாம் வந்து the river. We are in one side of the river and moksham is in the other side of the river. Moksham, or we can call it as the liberation from the birth and death cycle. So when we need, நம்ம வந்து அந்த விஷயத்தை போய் அடையணும், அந்த மோட்சத்தை போய் அடையணுன்றப்போ கிருஷ்ணன் ஒருவனால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை எடுத்து கொடுக்க முடியும், கிருஷ்ண பக்தியால் மட்டும்தான் அதை அடைய முடியும். அப்படின்னு எப்படி வசுதேவர் கிருஷ்ணனுடைய திருவடினால யமுனை பிரிஞ்சதுனால வசுதேவர் அந்த ஆறை தாண்டி போனாரோ, யமுனை ரிவரை தாண்டி போனாரோ, அந்த மாதிரி நம்மளோட கிருஷ்ணன் இருக்கும்போது நம்மளோட அந்தர்யாமையாக இருந்ததை நம்ம உணரும் போது தான் கிருஷ்ணன் நம்ம அந்த ரிவரை நம்மளுக்கும் கட் பண்ணி, அந்த கர்மா அந்த மாயையை கட் பண்ணி நம்மளுக்கு மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போவார் அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ செகண்ட்லி, இந்த யமுனை துறைவினை அப்படின்றத வந்து ரெண்டாவதாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணன் வளர்ந்த அந்த சைல்ட்ஹுட் வாஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் பேங்க்ஸ் ஆஃப் யமுனா ரிவர். அது ராச லீலைகளாக இருக்கலாம், இல்லை ராச கிரீடைகளாக கூட இருக்கலாம். ஸோ அதில் கோபிகைகளும் கிருஷ்ணரும் வந்து எப்பயுமே அங்கே குளிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம டெய்லி இப்போ வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி யமுனா வாஸ் அ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் தெம், அண்ட் இன்ஃபேக்ட் பியூர் வாட்டர் ஃபார் தெம். ஸோ கோபிகைகள்லாம் வந்து அங்கே வந்து தே வில் gurgle the water and spit it out into the river, back into the river. It's not anywhere else. வேற எங்கேயோ துப்பிடுறா அப்படின்ற கூட இல்லை, திருப்பி ரிவருள்ளேயே போட்டுருவாளாம். வாயிலேருந்து அந்த ரிவருள்ளேயே தீர்த்தம் போயிடுமா. ஸோ இதை வந்து திஸ் பியூரிஃபைஸ் யமுனா, தூய பெருநீர் ஆறாளா. இதனால் எப்படி அது ஆகும்? This sounds very contradictory, right? If you spit a water into maybe a glass of water, maybe a bowl of water, it becomes contaminated with our saliva. நம்மளோட எச்சல் பட்டதுனால அது கண்டாமினேட் ஆகுது. ஆனால் கோபிகைகள் பண்ணும்போது யமுனா becomes more cleansed, more purified. So this shows the significance of Krishna Bhakti in our actions. நம்ம என்ன சின்ன விஷயம், ஈவன் த மோஸ்ட் பெஸ்ட் திங் இன் த வேர்ல்ட் பண்ண முடியும்னாலும் கிருஷ்ண பக்தி இல்லாமல், கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இல்லாமல், அவனுடைய அந்த
ஞாபகம் இல்லாமல் பண்ணோன்னா இட் ஹோல்ட்ஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் எச்சல் பட்டு கண்டாமினேட் ஆகிற மாதிரி. ஆனால் இதே ரொம்ப சின்ன விஷயம், இன்ஃபேக்ட் நோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ற ஒரு செயலை கூட நம்ம கிருஷ்ணனை நினச்சி பண்ணோன்னா இட் வில் ஹாவ் இம்மென்ஸ் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பியூரிட்டி அப்படின்றத இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ வித் வாட் எவர் ஆக்ஷன் வி டூ, வாட் எவர் திங் வி கெட், வி ரிசீவ் ஆர் வி கிவ் ஆர் whatever happens, good or bad, we should always surrender it to Krishna and always think of him that whatever we get is because of him அப்படின்றத இதில் இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து புரிஞ்சிக்க முடியும். Thirdly, தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஸோ now Krishna is referred to as with reference to a river. ஸோ யமுனை துறைவன், ஸோ யமுனையை ஆள்பவன், யமுனையுடைய லார்ட் அப்படின்னு. ஸோ இப்போ கிருஷ்ணனுடைய பேர்லேயே ஒரு ஆறு இருக்குது. Why isn't he associated with any other rivers? கோதாவரி ரிவர் அப்படின்ற அந்த கம்பேரிசனில் இது வருது. ஸோ யமுனைக்கும் கோதாவரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால கிருஷ்ணா யமுனையை சிக்னிஃபை பண்ணணும் அதுக்காக அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கோதாவரி ரிவர் வந்து ராமாயணத்தில் வரும். Godavari river will see Sita Pirati being kidnapped by Ravana, and Sita Pirati will inform that river to tell Rama, to inform Rama that she was kidnapped by Ravana. So when Rama comes, Godavari does not tell him that Sita Pirati was kidnapped by Ravana, although she was instructed to do so. Yena she feared Ravana, and the mere Ravana-kaga Raman கிட்ட உண்மையை சொல்லாமல் விட்டுட்டா. Compared to Yamuna, யமுனைக்கும் she had a similar situation. கம்சன்றா ஒரு கொடூரமான அரசனுக்கு இதை அவள் தெரிஞ்சா she will also be Kamsa will also be very furious with Yamuna. But despite that, பெருமாள் மேலே இருந்த நம்பிக்கைக்காக she had immense trust in him, and she let Vasudeva cross through the river so that Krishna could reach Ayarpadi. So இந்த ஒரு விஷயத்துக்காக to signify Yamuna, to glorify her, Yamuna was associated with Krishna through his name. So if anybody were to refer to him by any other name, he would be called யமுனை துறைவனை. யமுனை துறைவனைன்னு சொல்லும் பொழுது இப்போது நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவை வந்து இங்கே பாரு இவன் இந்த பொண்ணோட அப்பா அம்மா தானே, இந்த பையனோட அப்பா அம்மா தானே அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அந்த ஒரு பெருமையாக இருக்குமோ தன்னுடைய சைல்டுக்காக, அந்த மாதிரி கிருஷ்ணனை வந்து யமுனையோடு அசோசியேட் பண்ணி ரிஃபர் பண்ணும்போது யமுனைக்கான பெருமை அது வந்து இன்னும் அதிகமாக சேர்க்கிறது. ஷி கெட்ஸ் க்ளாரிஃபைட் அண்ட் ஷி கெட்ஸ் அ லாட் ஆஃப் புகழ் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ அதனால் இது நடக்கிறது. அப்புறமா ஃபோர்த் என்னென்னா, ஃபோர்த் வந்து இதே மாதிரி முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரி ராசக்கிரீடைகள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கிருஷ்ணா வாஸ் ஆல்வேஸ் பை த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர். எனி லீலைகள், எனி தெஃப்ட்டு பண்ணுறது எல்லாமே வந்து பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர், எல்லாமே ரிவர் பை த ரிவர் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கோபிகைகள் வந்து அங்கே குளிக்கிறது அந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணும்போது நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் கிருஷ்ண சரித்திரத்தில். கிருஷ்ணன் வந்து அந்த கோபிகைகளுடைய துணியை பறிச்சின்னு போகிறது, திருடி வச்சிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது ஹிஸ் லீலைகள் வாஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் யமுனை. எப்படி வந்து அவன் வந்து அந்த பட்டர் திருடுனா, கிருஷ்ணன் பட்டர் திருடுனதை இன்னி வரைக்கும் நம்ம வந்து வெண்ணெய் திருடன்னு அப்படி கிருஷ்ணனை சொல்கிறோமோ, அதே மாதிரி யமுனை பை த பேங்க்ஸ் ஆஃப் யமுனா அவனுடைய லீலைகள் நடந்ததுனால ஹி வாஸ் கால்ட் யமுனை துறைவன், பிகாஸ் ஹி ஓன்ட் தட் பிளேஸ் வித் ஹிஸ் ஓன் லீலைகள் அப்படின்றதுனால ஹி இஸ் கால்ட் யமுனை துறைவன் அப்படின்னு. அண்ட் ஃபிஃப்த்தா ஆச்சாரியன் வந்து ஸ்ரீ பராசர பட்டர் சொன்ன ஒரு இன்ஃபரன்ஸ் என்னென்னா, அப்போ பார்க்கும்போது கிருஷ்ணனை வந்து பின்னாடியே கம்சன் இருந்தான். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு சென்ட் எனி அசுரா ஹி கேன். ரேண்டம்லி ஹி வுட் சென்ட் இந்த அசுரன் அந்த அசுரன், வாயு ரிலேட்டட் அசுரன், அது மாதிரி ஏதாவது ஒரு அசுரன் அனுப்பிகிட்டே இருப்பான் கிருஷ்ணனை கொல்றதுக்கு. He obviously failed every single time, but he was always on the move to somehow get Krishna killed, because he knew that Krishna was the death of him, and the only name he knew was Krishna. He knew nothing else. Somehow he was also a devotee, because the only name he knew was Krishna and nothing else. He thought of only Krishna and he only said Krishna. But அப்படி இருக்கும்போது ஸோ he has a lot of spies around. எல்லாரும் வந்து பார்த்துட்டே இருப்பான். கிருஷ்ணன்ற பேர் கேட்டுனா இங்கே இருக்கான், உடனே கம்சன் கிட்ட சொல்லணும், கம்சன் உடனே அனுப்பிச்சிடுவான் கொல்றதுக்கு அப்படின்னு they will always be on the lookout. ஸோ கோபிகைகள் கண்ணா ஆயிடுச்சுன்னா they were scared. ஐயோ நம்ம கிருஷ்ணன்ற பேரை வந்து நம்மக்குள்ளே பேசிக்கிறதுக்கே சொன்னோன்னா கூட they might hear it, and what if they hear it and bring கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா Krishna should not get hurt அப்படின்றதுக்காக to refer to him by a secret code name, they gave him யமுனை துறைவன்ற ஒரு பேர், so that he will be protected somehow. இப்போ என்னன்னா பெருமாள் வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது போயிடுது, அவளால் இவன் ப்ரொடெக்ட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ
நம்ம இப்போ காசிப் பண்ணுறோன்னா 5 கேர்ள்ஸ் இருக்கிற ஒரு குரூப்பில் ஒருத்தரை பற்றி காசிப் பண்ணோம், மீதி 4 கேர்ள்ஸ் ஒரு சீக்ரெட் நேம் கொடுப்பாங்க ஏபிசிடின்னு. அப்புறம் அவங்க முன்னாடியே வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லி காசிப் பண்ணுற மாதிரி இவாளுக்குள்ளேயே பேசிக்கிறதுக்காக கிருஷ்ணனுக்கு வந்து கிருஷ்ணன்ற பேரை விட்டுட்டு யமுனை துறைவன்ற பேர் வச்சுட்டா. ஸோ தட் கிருஷ்ணா will always stay protected with that name. ஸோ nobody will know. யமுனை துறைவன்னா யார் தெரியும்? யமுனையில் 1000 பேர் இருப்பா. யமுனை துறைவன் தான் கிருஷ்ணன் தான் மற்றவாளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் கோபிகைகளுக்கு தான் தெரியும் கிருஷ்ணன் எப்பயுமே அங்கே தான் இருப்பான். ஹீ இஸ் த பெர்மனன்ட் பர்சன் தேர் அப்படின்னு, பிகாஸ் ஆஃப் தேர் பக்தி அண்ட் டிவோஷன். அதனால் இது சிக்னிஃபைஸ் அந்த கோபிகைகளுடைய நம்பிக்கை, அந்த அந்த ஒரு அஃபெக்ஷன் ஆஃப் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா விச் டிரான்ஸ்லேட்டட் டு இமென்ஸ் பக்தி. ஸோ இதெல்லாம் வந்து அடியன் வந்து ஒரு வெப்சைட்டில் கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதெல்லாம் பண்ணேன். ஏதாவது தப்பு இருந்தால் க்ஷமிக்கணும், தெரியாமல் ஆயிடுத்து. அண்ட் ஐ ஹோப் நான் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். த நியூஸ். நமோ நாராயணா. இன்னைக்கு அடியன் வந்து தாமோதரன் என்ற நாமத்தை பற்றி பேச போகிறேன். இப்போ தாமோதரன் வந்து திருப்பாவையோட 5வது பாசுரத்துலேயும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 367th நேமாக வருது. முதல்ல தாமோதரன் என்ன அப்படின்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தாமோதரன் வந்து ரோப் டைட் அரவுண்ட் த பெல்லி அப்படின்னு வருது. 2 இன்ஸ்டன்ஸ்லையும் சரி, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் சரி, திருப்பாவையிலையும் சரி, தாமோதரன் கிருஷ்ணரை பற்றி தான் சொல்லுது. ஆனால் கிருஷ்ணரை பற்றி எப்படி தாமோதரன் இருக்க முடியும்? தாமோதரன்னா ரோப் டைட் அரவுண்ட் த பெல்லி. ரோப் டைட் அரவுண்ட் த பெல்லினா கிருஷ்ணர் ரோப் கிட்ட கிருஷ்ணர் வந்து he was bound by that rope. ரோப்புக்கு கட்டுப்பட்டு நின்னா அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு பரமாத்மா எப்படி ரோப்புக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியும்? இஸ் லிமிட்லெஸ் தானே. he'll always find a way out தானே. அப்போ how can he be limited to something அப்படின்றது அந்த கதையை பார்க்கும்போது, கிருஷ்ணர் சின்ன வயசுல இருக்கும்போது அவன் நிறைய வெண்ணெயை திருடி சாப்பிடுவான். அப்போ யசோதை அதை பார்த்துட்டு ரொம்ப கோபமாயிடுவான். அவனை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அந்த உரல்ல கட்டி வைக்க ஒரு கயிறு கொண்டு வந்தான். அந்த கயிறை கட்டும்போது, கிருஷ்ணரை கட்டும்போது அது பத்தாது. சரி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கயிறு கொண்டு வந்தான். அந்த பெரிய கயிறும் பத்தலை. சரி இன்னொரு பெரிய கயிறு கொண்டு வந்தான், அதுவும் பத்தலை. இந்த மாதிரி பெரிய கயிறு யூஸ் பண்ணி ஆனால் கட்டவே வரல. இதனாலேயே யசோதா ட்ரை பண்ணி அவன் வந்து டயர்ட் ஆயிட்டான். டயர்ட் ஆகுன பார்த்துட்டு கிருஷ்ணன் யசோதையை பார்த்துட்டு, ஐயோ அம்மாவை புண்படுத்திட்டோமே, அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்ததுனால கிருஷ்ணர் திருப்பி அந்த ரோப் சடனாக கொடுக்கும்போது அப்போ மட்டும் யசோதை கட்டும்போது அப்போ மட்டும் கட்ட முடிஞ்சது. இதில் 3 things லேர்ன் பண்ணிக்கலாம். தமிழில் ஒரு சேயிங் இருக்கு. முதல்ல தமிழில் ஒரு சேயிங் இருக்கு, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் அப்படின்ற ஒரு சேயிங் இருக்கு. இந்த சேயிங் என்னன்னா, பூவோடு கெட்டதும் சேர்ந்தா நாரும் மணக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால ரோப் இஸ் ஜஸ்ட் சாதாரண கயிறு தான். அது வந்து ஜஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் திங், நான் லிவிங் திங், சாதாரண கயிறு தான். ஆனால் அதுக்கும் எப்படி எம்பெருமான் அதுக்கும் எப்படி சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்தானா, கிருஷ்ணன் எப்படி சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்தானா, he allowed other people to call him தாமோதரன். ரோப் டைட் அரவுண்ட் த பெல்லி அப்படின்றது அந்த பேர் அடுத்தவன் அதர் பீப்புள் அவன் வந்து கிருஷ்ணனை கூப்பிடும்போது தாமோதரா அப்படின்னு கூப்பிட்டா அந்த ரோப்புக்கு சிக்னிஃபிகன்ஸ் கிடைக்குது. இதுவே சொல்லுது, கிருஷ்ணன் இல்லை பரமாத்மா வந்து எதையும் விட மாட்டான். let it be living thing, non-living thing, materialistic, non-materialistic, beneficial, non-beneficial, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சிக்னிஃபிகன்ஸ் கொடுப்பான் அப்படின்னு தெரிய வருது. இன்னொன்று வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் பக்தி. இப்போ கோபிகைகள் வந்து வச்சிருந்த ஃபார்ம் ஆஃப் பக்தி வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன். கிருஷ்ணர் மேலே அவ்வளோ மனசார நேசிச்சாங்க, மனசார லவ் பண்ணாங்க, மனசார அஃபெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க வச்சிருந்த அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து வாஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் பக்தி. இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பக்தி வந்து மீராபாய் மாதிரி கிருஷ்ணரோட கால் அடியில் சரண்டர் பண்ணுற மாதிரி.
கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து பேசுறது, கிருஷ்ணர் பற்றியே பேசி பேசி வாழறது, அந்த மாதிரியே மீராபாய் அப்படியே ஒரு சர்வன்ட், கிருஷ்ணரோட சர்வன்ட், அந்த மாதிரி கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் பக்தியாக இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பக்தி வந்து யசோதை காட்டின ஃபார்ம் ஆஃப் பக்தி தான், விச் இஸ் மதர்லி லவ் அண்ட் அஃபெக்ஷன். யசோதை வந்து ஒரு மியர் ஜீவாத்மா தான். ஆனால் கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய பரமாத்மாவாக இருந்தாலும் கிருஷ்ணன் தன்னோட ஓன் சைல்டாக நினச்சிட்டு கிருஷ்ணனை வந்து கயிறில் இந்த உரலில் கட்டி வைக்க கயிறு கொண்டு வந்தான். அப்பவும் கட்டும்போது வரவே இல்லை. அதனாலேயே அந்த ஃபார்ம் ஆஃப் அஃபெக்ஷன், யசோதா காட்டின அந்த ஃபார்ம் ஆஃப் அஃபெக்ஷன், ஃபார்ம் ஆஃப் பக்தியாலேயே யசோதா இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டிவோட்டீஸ் ஆஃப் கிருஷ்ணா. மூணாவது, நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணாலும் பரமாத்மாவை லிமிட்டே பண்ண முடியாது. பரமாத்மா இஸ் லிமிட்லெஸ், கிருஷ்ணன் இஸ் லிமிட்லெஸ். என்ன வழி கொடுத்தாலும் என்ன பிளாக் பண்ணாலும் he will always find a way out. ஹிரண்யகஷ்பு என்ன வரம் கேட்டாலும், பிரம்மன் கிட்ட என்ன வரம் கேட்டாலும், நாராயணா ஸ்டில் ஃபவுண்ட் அ வே டு கில் him. அப்போ நம்ம பரமாத்மா இஸ் லிமிட்லெஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் ஒன் வே டு லிமிட் பரமாத்மா அப்படின்றது என்னன்னா, நம்ம அவனை மனசார நேசிச்சு, மனசார அவனை பற்றி யோசிச்சோம், மனசார அவனை ப்ரே பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக he will come and sit in our heart. அதுக்கப்புறமா அவன் நம்மளோட ஹார்ட்டில் போய் உட்காந்துட்டானா அதுக்கப்புறமா அவன் போகவே மாட்டான். அவன் நினச்சாலும் போகவே முடியாது அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா we will always be affectionate towards him, always be நம்ம அவனை மனசார நேசிச்சோம்னா he will never be bound to anything else but your heart அப்படின்றது தெரிய வருது. இதோட அடியேன் வந்து என்னோட உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். அதாவது தப்பு பண்ணியிருந்தா க்ஷமிக்கணும். தன்யோஸ்மி நமோ நாராயண.